ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் போல் தான் விளக்கேற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா மதியானத்துக்கு மேலே இருந்து தான் வந்துட்டு பஞ்சமி ஆரம்பிச்சிருந்தது. ஸோ ஈவினிங் வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணிக்கல. ஏன்னா நேற்று திருவிழாவில் சாப்பிட்ட ஸ்நாக்ஸோடைய வேணால் இன்றைக்கி எனக்கு வச்சுருந்தது. வெரி ஃபீவர். எனக்கு வாய்ஸ் ரோடு தான் கொடுக்க முடியல. வாய்ஸ் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டில் பூத்திருந்த ஜாதி மல்லி அரளிப்பூ வச்சு சிம்பிளாக ஒரு வராகி மந்திரம் சொல்லி இன்றைக்கான பூஜையை நான் முடிச்சிட்டேன். மாதத்தில் 2 பஞ்சமி வரும். அமாவாசைக்கு 5ஆம் நாத்து ஒரு பஞ்சமி வரும், அது வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு 5ஆம் நாத்து ஒரு பௌர்ணமி வரும், அது வந்து தேர்பிறை பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. 2 பஞ்சமிக்கு நம்ம வராகி அம்மனை வழிபட்டாலே வீட்டில் ரொம்ப நல்லது. அது நான் வந்துட்டு குட்டியாக தான் வராகி அம்மன் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 3-4 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் டேமேஜ் எல்லாம் இல்லை. மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்டில் ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்துட்டு கூத்தாண்டவர் திருநாட்டுக்கு போயிருந்தேன். திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. உப்பு தொட்டி வைக்கிற மாதிரி 2 பீங்கான் ஜார் தான் வாங்கியிருந்தேன். ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே கெப்பாசிட்டி வரும் ஒரு ஜாருக்கும். நான் வந்து பிளாஸ்டிக்கில் பல கொட்டி வச்சுருந்ததுனால எனக்கு நிறைய யூடியூப் சேனல் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லோரும் இந்தமாரி பீங்கான் ஜாரில் தான் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன். நேற்று தான் டைம் கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பிளாக் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் டைல்ஸ் கூட பிளாக் கலர். மோஸ்ட்லி நான் எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் பிளாக்கில் தான் எடுப்பேன். ஸோ ஜார் கூட நான் பிளாக்கே பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் வந்துட்டு ஒரு கூத்தாண்டவர் சாமி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஜஸ்ட்டு 20 ருபீஸ் தான் அந்த சாமி. சின்னதாக தான் வாங்கியிருந்தேன். இந்த சாமியை பூஜை ரூமில் வச்சு வழிபடலாமான்னு தெரில. வாங்குகிற இடத்துல வழிபடலான்னு தான் சொன்னாங்க. நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க.